மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டைம் பார்த்தேன் கரெக்டாக 3:45 ஆகுது. இன்னைக்கு நான் 3:30 தான் எழுந்தும் வண்டிக்கு ஆயில் கீழே ஊற்றிட்டு சரி சென்ட்ரலுக்கு போகலாம் பார்த்தா ட்ரைனிங் இல்லை. 4 மணி தான் ட்ரெயின், அதனால சாப்பாக்கம் வந்திருக்கோம். சாப்பாக்கம் தெரியுதுங்களா? 2 செல்லுக்கும் 1க்கு 2 செல் ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா 0வில் இருக்குது, இதையும் 0வில் இருக்குது. இது ரெட்டில் இருக்கான், இது 6 வளசி அடிக்க மாட்டான். இது மஞ்சள் பச்சையில் இருக்குது அடிக்கும். இது சாப்பாக்கத்தில் உட்காந்துட்டு வந்து என் மச்சான் ஃபஸ்ட்டு சவாரி எடுத்துட்டான். பெரிய சவாரி 800 மீட்டர் ட்ராப்பு எடுத்துட்டான். ஆனால் நம்மளதான் ஒரு சவாரி இல்லை. இன்னும் கொண்டு சென்ட்ரல் கிளம்பியில் ஒரு 5 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடுச்சு. நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சென்ட்ரலுக்கு 4 மணிக்கு ட்ரெயின் அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். இப்போ டைம் இன்றைக்கி என்னதுன்னா திங்கக்கிழமை. டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11 நினைக்கிறேன். திங்கக்கிழமை மார்னிங் டியூட்டி நீங்கள் வரலை. ஃபஸ்ட்டு டியூட்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா ஒரு சவாரியும் வரலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சென்ட்ரல் போயிடலாம் பேசாமல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் வந்தோட சென்ட்ரல் போக வேண்டியது தான். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். மக்களை நம்ம சென்ட்ரல் வந்துட்டோம், தெரியுதுங்களா? சென்ட்ரல் வந்துட்டோம். சவாரி இன்னும் அடிக்கவில்லை, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் ட்ராப்பு ரேப்பிடில் தான் அடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சவாரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இந்திக்காரன் அவனை சமாளித்து பேசி அப்புறம் கேன்சலே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் அடிச்சு உட்காந்துச்சு. கிட்டத்தட்ட 500 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 600 ரூபா கொடுத்தாங்க. அண்ணன் பேர் சாமு நல்லா பேசிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பெரும்பாகத்து வந்து சவாரி அடிக்க வாய்ப்பே கிடையாது. 99.99%. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து பள்ளிக்காரனை போயிட்டு பள்ளிக்காரன் வந்து வேளச்சேரி போயிட்டு வேளச்சேரி திருவான்மையூர் போனால் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். வெளியே ஓட்டினே போகிற ரேப்பிட் ஆனில் தான் இருக்குது. பார்க்கலாம், காத்தி இருந்துன்ற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரே சவாரி 600 ரூபா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்போ தான் சவாரி வரும்னு தெரியல, பார்க்கலாம். அதுதான் பிரச்சனை. ஒரு சவாரி 600 ரூபா ஓட்டிட்டுனா அதுக்கப்புறம் சவாரி வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதுதான் பிரச்சனை, புரியுதுங்களா? நம்ம சின்னதாக பெரிய 600 ரூபா ஓட்டினா பிரச்சனை இல்லை. ஒரே சவாரி 600 ஓட்டும் போது நெக்ஸ்ட் சவாரி வர்றதுக்குள்ள ரொம்ப அவசரப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிடுனா வராது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். காத்தி இருந்துன்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல நேரமா என்னன்னு தெரியல. நான் பெரும்பாக்கம் லாஸ்ட் சவாரி போனல, பெரும்பாக்கத்து வந்து ரிட்டர்ன் சவாரி சென்டர் அடிச்சிச்சு. பெரிய விஷயம் இதெல்லாம் மக்களே. ரிட்டர்ன் சவாரி, அதாவது இங்கிருந்து சென்ட்ரல் இருந்து பெரும்பாக்கத்துலேருந்து உடனே சென்ட்ரல் வேற லெவலில் 2 சவாரில் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்து சேப்பாக்கத்துக்கு போகிறோம் டீ குடிக்கிறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணி நம்ம மக்களே. இப்போ கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர் அடிச்சு மிஸ் ஆகுது. மலை நகரன்ட்டு எக்மோர் அடிக்குது, அதுவும் உட்காரல. இன்னைக்கு நேரம் சரியில்லையா? காலையில் நேரம் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்டர் மக்களே அடிச்சு மிஸ் ஆகி விட்டது. ஸோ சார் என்ன பண்ணுறது? அது போயிருந்தால் ஒரு 2 ரன் இன்னும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. போய்விட்டது, முடிந்து விட்டது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. டைம் பார்த்தீங்கன்னா 6:01 ஆகுது. ஓகேங்களா? இங்கே மழை வர மாரி இருக்குது. உங்கள் ஊர் சைடில் ஏன்னா மழை பெய்ந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எங்கே சவாரி பார்த்தீங்கன்னா வண்டலூர் அடிச்சு உட்காந்துச்சு 34 கிலோமீட்டரு. சரி பிக்கப் பண்ணலான்னு பிக்கப் பாயிண்ட் போயிட்டு ஃபோன் பண்ணேன், கட் பண்ணிட்டாங்க. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணு வந்துடுன்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அந்தமாரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை நீ புக்கு பண்ணாமலே இருந்துக்கலாம். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 500 கிலோமீட்டர் வச்சு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் பிக்கப் பண்ண வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது கடைசி வரைக்கும் கஸ்டமர்லாம் திருந்த மாட்டாங்க பொழுது. நம்மளை கஷ்டப்படுத்தினே இருக்கிறாங்க, என்ன சொல்கிறதோ தெரியல. வந்து கிட்டத்தட்ட 1/2 hour ஆக போகுது. ஒரு சவாரியும் வரலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சவாரி வரவில்லை மக்களே வெயிட் பண்ணி பார்க்கலாம். தாமரை அடித்தாங்க, நம்ம இடத்துல அடிச்சிச்சு. கிட்டத்தட்ட 431 ரூபா அடிச்சிச்சு. ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவனோ போட்டு விளாட்றான். அதுதான் ஏதோ ஆட்டோக்காரன் எவனோ போட்டு விளையாடிக்கிறான் டைம் பாஸுக்கு. அதுதான் தெரியுது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்து 44 கிலோமீட்டர் அடிச்சிச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலைமன்னர் நகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை அடித்தான். அதுக்கப்புறம் மண்டலூர் அடித்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலம்பாக்கம் அடிக்கிறான். கிட்டத்தட்ட எல்லாமே ஹை ரேட்டு போட்டு அடித்து கேன்சல் பண்ணிடுறானுங்க. எல்லாம் எவனோ போட்டு விளாட்றான், டைம் பாஸ் விளையாடிங்கிறான். என்ன தான் பண்ணுறது பார்த்து நம்ம வாழ்க்கை கூட ஒருத்தர் விளாட்றான் பாரு. இதுதான் நிலமை. இதெல்லாம் பார்த்து உஷாராருங்க. ஒருத்தர் போட்டு விளையாட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு கேன்சல் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 5:45 ட்ராப் பண்ணோம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கேச்சு. இப்போ தான் ஒரே ஒரு சவாரி வந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 85 ரூபா கோபாலபுரம் கிரவுண்டு ட்ராப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சவாரிக்காக வெயிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஒரு சவாரி இல்லை. காலிலேருந்து 2 சவாரி தான். 1000 ரூபா ஓட்டணுமா, அதோட சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரே ஒரு சவாரி 1.25 மணி நேரம் கேச்சு ஒரு சவாரி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் நேரம். சவாரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சவாரி அடிக்காது. பார்த்தீங்களா? அடுத்த சவாரிக்கு வெயிட் பண்ணுற கரெக்டாக டைம் பார்த்தா 7:10 ஆகுது.
ஒரு சவாரி இல்லை லாஸ்ட் சவாரி 85 ரூபா ஓட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் சவாரி இல்லை. 7 மணிக்கு முடிச்சுன்னா 7:30 ஆகுது. கரெக்டாக 7:29 ஆகுது. ½ அன் ஹவர் ஒரு சவாரி. 2 பேரும் வெட்டியாக தான் உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் தான் வந்திருக்கோம். இதை பாருங்க, கலைஞர் இது பாக்ஸிங் அகாடமின்னு ஒன்று போட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க போகுது. இங்கே கோபாலபுரம் கிரவுண்டு பக்கத்திலே கலைஞர் நூற்றாண்டு குத்து சண்டை அகாடமின்னு போட்டிருக்காங்க. உள்ள பத்திரங்களா பெருசாக ஆரம்பிச்சுக்கிறாங்க. எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க தெரில. லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து செக்ரட்டரியேட் வந்தோம். செக்ரட்டரியேட் உள்ளதாக இருக்கும் டீ ஷாப்னு. அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் சவாரி ஓவர். பசி எடுத்துக்கிச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. 8:30 ஆகுது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 மணிக்காக வர வேண்டியது தான். 1 மணிலேருந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. செக்ரட்டரி உள்ள கனரா பேங்க்கு சுற்றி காட்டுறது பில்டிங். இது ராமலிங்கன்றது உள்ள. மக்களை மதியம் கிளம்பி ஆச்சு. இங்கே பாருங்கள், செக்ரட்டரியேட்டில் சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக போடுறாங்க பாரு. 2026 25 போட்டிருக்காங்க பாரு செட்டு. தலைமைச் செயலகம் அம்பத்தூர் போயிட்டுருக்கோம். நடுவில் கஸ்டமர் ஏதோ ஃபங்க்ஷனாக பழம் வாங்க போயிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கரெக்டாக அண்ணாநாளில் இருக்கோம். கஸ்டமர் பழம் வாங்கிட்டு இருக்காரு கடையில். 1 மணி சவாரி எடுத்தோம். இப்போ 1:30 ஆகுது கரெக்டாக. வெயில் மக்கள் ரொம்ப நினச்சிட்டேன். உட்கார முடியல ஆட்டுவார். அதே சீட்டு தெர்மாகோல் சீட் போடுறதால கொஞ்சம் வீட்டு தாங்குது. இல்லைன்னா என் நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் போயிடலாம். ட்ராப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சவாரி பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இறக்கிவிட்டோம். அம்பத்தூரில் இறக்கிவிட்டோம். முகப்பேர் வெஸ்ட்டு வந்துட்டோம். இந்த முகப்பேர் பூங்கா அப்படின்னு இருக்குது. அங்கே வந்துட்டோம். இன்னும் சவாரி அடிக்கல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களே எங்கள் டியூட்டி ஓவர். லாஸ்ட் சவாரி பார்த்தா அண்ணா நகர் வந்து ராயப்பேட்டை வந்தேன். வயிறு ஓவராக இருக்கிற முடியல. அப்படியே வீட்டுக்கு கிளம்ப எடுத்தேன். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன் மக்கள். அவ்வளோதான். இன்றைக்கி டியூட்டி ஓவர். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. 2:50 ஆகுது. சரிங்களா? இன்றைக்கி டியூட்டி ஓவர். அவ்வளோதான். நாளைக்கு கண்டினியூ பண்ணோம். இன்றைக்கி ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன் மக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கணும்.